ஏதாச்சும் பிரச்சனையா? பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க சோழன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழன் வந்து பணத்தை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு டைம் வீட்ல கேட்கறாரு. பட் சோழன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியரா வர சொல்றாரு. சோழனும் ஆஃபீஸ் போனோன்னா என்ன நான் சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன்னு கேட்கும்போது, பணத்தை திருடிட்டு நீ வந்து நான் கேட்டப்ப கூட எதுவுமே சொல்லல தானே, நான் வந்து உன்னை தம்பி மாதிரி வச்சிருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்றாங்க. நான் எடுக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க ஓனர் திட்டிட்டு, இங்க பாரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ தான் எடுத்திருக்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்துட்டு சோழன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், இவன் அந்த காசை எடுத்துட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நேற்று போய் கேட்டேன், ஆனா வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கான எவிடன்ஸ் இங்க பாருங்க, பணம் எடுத்ததுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் காட்டுறாங்க போலீஸ் கிட்ட. அவங்களும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஓனர் வந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இவன் வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்து என்ன பண்ண அவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பண்ணானா, நான் பணம் அவன் கண்ணு முன்னாடி எண்ணி வச்ச பணத்தை திருடிட்டு போயிட்டான். அவன் வைஃப் பிசினஸ் பண்ணா வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே, ஏன் பணத்தை திருடிட்டு போய் தான் பிசினஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு இல்ல நாங்க பணத்தை ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அதுக்கப்புறமா நிலா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்றாங்க. நான் நேற்று கொடுத்தேன்ல, எனக்கு அந்த பணம் உடனே வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு நிலா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கு, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் சொல்றேன், எதுவுமே கேட்காதீங்க, முதல் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துறாங்க 5 லட்சத்தை. நிலாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் சேரன் 2 பேருமே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. ஓனர் வாங்கிட்டு ஓகே பணம் என் கைக்கு வந்துருச்சு, அதனால நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல சொல்றாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா சோழன் அடிச்சிருக்காங்க. அந்த பணத்தை என்ன பண்ண, எங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சிருக்காங்க. அவர் அந்த காயத்தோட வெளியே வராரு. கேஸை வாபஸ் வாங்குமே வெளியே வராரு. அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு திட்டுறாங்க, ஏன் சோழன் இப்படி பண்ணீங்க, தேவையில்லாம ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்காக போயிட்டு இப்படி நீங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லங்க நீங்க ரொம்ப அழுதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா நிலாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்காக இவ்வளவு தூரம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அவர் தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மறுபடியும் எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்து நிலா வந்துட்டு அந்த கம்பெனில பார்ட்னர் ஆவாங்களா, இல்ல நான் இங்க ஒரு ஒர்க் பண்ற எம்ப்ளாயியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.